Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் இஸ்லாமிக் டாக் வித் ரியானா தாஜ். இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோன்னா ரமதான் மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரமதான் மாதத்தில் நம்ம எல்லாரும் ஒரு துவாவை செய்வோம். அண்ட் துவாவை செய்து விட்டு அதை பிறருக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் துவாவை செய்வோம். நம்ம செய்து விட்டு ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்குள்ளே வரும். ஒரு காமான ஒரு யூட்டிலிட்டியான நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு மாதிரி ஏதோ சாதிச்சிட்ட போல் ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பினஸ் சரௌண்டிங்காக ஹாப்பியாக மாறும். ஏன்னா இந்த ரமதான் மாதத்தில் நம்ம அவ்வளோ நம்மளை தூய்மைப்படுத்திப்போம். மீன்ஸ் நம்மளை ப்யூரிஃபை பண்ணி நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த ரமதான் மாதத்தை கொண்டாடணுன்றதுக்காண்டியே நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்விடம் க்ளோஸர் ஆகிறதுக்காண்டியே நம்ம முயற்சி எடுப்போம் இந்த ரமதான் ஃபுல்லாகவே. அண்ட் இந்த ரமதானு இஸ்லாமிக் கேலண்டரில் 9வது மாதமாக இருக்குது. அண்ட் இந்த ரமதான் மாதத்தில் தான் குரான் வஹியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்டது. அண்ட் ரமதான் மாதத்தோட சிறப்பு அம்சங்கள் 3 விதமாக இருக்குது. முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டேருந்து ரஹமத் கிடைக்கும். அண்ட் அல்லாஹ் கிட்டேருந்து பாவ மன்னிப்பு நம்ம தேடணும். அண்ட் மூணாவதாக நரகத்திலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேரை விடுவிப்பான். இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு வைப்பவர்களுக்கு நிறைய கூலி நன்மையை அழைப்பான். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மையை அடையிறதுக்காண்டி நம்ம நிறைய கஷ்டப்பட்டால் கூட நம்ம இந்த ரமதான் நோன்பு திறக்கிறப்போ அந்த இஃப்தாரில் அந்த பேரிச்சம்பழம் வாயில் வைக்கிறப்போ அந்த கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது cannot be experienced and it will be ஒரு மாதிரி வேல்யூபிள் திங்ஸ் அதெல்லாம். அண்ட் ரமதானில் நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தா கூட நம்ம ரமதானில் பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாஹ்கிட்ட. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அவன் ரஹம் கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். நம்ம நோக்கி போனால அல்லாஹ்கிட்ட அல்லாஹ் நம்மக்கிட்ட ஓடி வருவான். அல்லாஹ் பெரிய அல்லாவோட மெஹர்பான் என்னென்னா அவனோட அவன் மர்சி. நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்போம், எவ்வளவோ பித்தத் செஞ்சுருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேலே கருணை இறக்குறான். ஏன் தெரியுமா? அல்லாவோட ரஹமத் கொடுக்குறான். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் என் அடியாள் என்னை நோக்கி வர மாட்டான், நான் திருந்த மாட்டான்ற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கான். அல்லாஹ் இன்னமும் கொடுப்பான். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருந்தி அல்லாஹ் நீங்களாகட்டும் நாங்களாகட்டும் திருந்தி அல்லாஹ்கிட்ட மனம் மாறி போகிறது தான் இந்த ரமதான். இந்த ரமதான் மாதத்தை நம்ம சிறப்பு மாதமாக ஆக்கணும். ரமதான் வைக்கிறதுல என்ன பர்பஸ்னால நம்ம வைக்கிறது தெரியுமா? ரமதானில் நம்ம செல்ஃப் டிசிப்ளின் கற்றுப்போம். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கற்றுப்போம். எப்படி நம்ம எந்த டைமில் என்ன பண்ணலாம், டைம் பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், எப்படி நம்ம ஒரு மாதிரி டிசிப்ளினை கற்றுப்போம், அடாப்ட் பண்ணிப்போம். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்டுகிட்டே இருப்போம். அல்லாஹ் ராஜி ஆகிற வரைக்கும் நம்ம அந்த ஃபர்கிவ்னஸ் கேட்குறதுனால அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அண்ட் மன்னிப்பான் நிச்சயமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கேட்டுகிட்டே இருங்க. பாவ மன்னிப்பு எவ்வளோ கேட்குறீங்களோ அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடியவன் அண்ட் விரும்புவான். யார் அவனிடம் கையேந்தி கேட்குறாங்களோ அல்லாஹ் அவங்கள காலி கையாக அனுப்பவே மாட்டேன். இந்த உலகத்தில் இல்லாட்டியும் ஆகிரத்துலயாச்சும் ஒரு பெரிய ரிவார்ட் காத்துட்ருக்கும் நம்மளுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கான். எல்லாமே மீன்ஸ் எல்லாமே நமக்கு தேவையற்ற எல்லாமே நல்லா கொடுத்துருக்கும் போது நம்ம ஏன் அல்லாஹ் கிட்ட நம்ம பேராசைனால நம்மளுக்கு எவ்வளோ இருக்குமோ அளவு வச்சு வாழ கற்றுக்கோங்க. அல்லாஹ் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன். என்னன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஓகேவா? ஒரு ஆடுக்கு கயிறு மாட்டியிருப்பாங்க. ஒரு மனிதன் ஒரு சேடாக போய் உட்காருவாங்க, சேட்னஸில் போய் உட்காருவாங்க. அண்ட் அந்த ஆடை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ஆடு என்ன நினைக்கிறான், நான் இந்த இது கயிறு கழுத்தில் மாட்டியிருக்கிறதுனால அது இங்கே என்ன நினைக்கும்னா, நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே எனக்கு கஷ்டமாக இருக்கே, அது மாதிரி நினைக்கும். அது உலகம் அதுதான் நினைக்கும். அந்த கயிறுக்குள்ளேயே தான் அது உலகம்னு நினைக்கும். அது தெரியாத அந்த கயிறு கழட்டினா
எவ்வளவோ உலகம் இருக்குது, இன்னும் நிறைய உலகம் இருக்குது நான் பார்க்கக்கூடியதுன்னு அதுக்கு தெரியுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தும் அந்த கயற்குள்ளே அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் வளர்ந்துருக்கும். ஸோ அது தெரியாது முன்னாடி என்ன இருக்குது என்ன பண்ண போகிறோன்னு. அப்போ அந்த மனிதனுக்கு தெரிய வரும், நம்மளும் இப்படி தானே இந்த உலகத்து ஆசைகளை நம்ம திணிச்சுக்கிறோம். அது கிடைக்கலன்னு சொல்லி அதுலேயே ஸ்ட்ரக் அவுட் ஆகி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்வை அதுலேயே நிற்கிறோம். அது தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம் என்னென்னு. நம்ம வாழ்க்கை இது தாண்டி இருக்கா, அல்லா நம்மளை எதுக்காண்டி படைக்கப்பட்டான், அல்லா பார்த்தால நம்மளுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கான், எதுக்கு நம்ம இதில் ஸ்ட்ரக் அவுட் ஆகணும், அல்லா மேலே உறுதியான தவக்கலும் ஈமானையும் வைக்கணும். இந்த ரமதான் மாதத்தில் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும், அதிகமாக குரான் ஓதணும், குரானில் இருக்க டிரான்ஸ்லேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, குரானை ஆராயுங்க, குரானில் இருக்க ஹதீஸ் ஆகட்டும், அதில் இருக்க கைடன்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப உபயோகமாக வரும். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையிலும் ஆக்கிரத்துக்கானையும் நம்மளுக்கு குரானில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ குரானை நல்லாவே ஓதுங்க, குரான் பற்றி என்ன எழுதியிருக்கு, அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தாய்மொழி ஆகட்டும், எந்த பாஷை உங்களுக்கு புரியுதோ அதில் இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் வருதா, இங்கிலீஷில் அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இருந்தால் அதோட மீனிங் என்ன இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதில் தமிழில் தெரிஞ்சா தமிழில் படிங்க, எந்த மொழி வேணாலும் அதோட அர்த்தங்கள் வருது. ஏன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லே எல்லாம் வர்றப்போ நம்ம ஏன் குரானில் தான் நம்மளுக்கு இப்போ பிஸி ஷெடியூலில் இருந்தால் கூட அதுக்கு மொபைலில் படிங்க குரானை. இந்த ரமதான் நம்ம மிக சிறந்த ரமதான் ஆக்கணும். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த ரமதானை ரொம்ப மிக சிறந்த ரமதான் ஆக்கி கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த ரமதான் அல்லாஹ் நாடுறவங்க தவிர இந்த ரமதானை யாருனாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரமதானில் யாரெல்லாம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானோ நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடாகாது. ஏன்னா இந்த நோன்பு வைக்கிறதுனால நம்ம முன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். அண்ட் பின் செய்த பாவங்கள் கூட மன்னிக்கப்படும். யார் இரவிலே நின்று தொழுகி அல்லாஹ்விடம் வணங்கி துவா கேட்குறாங்களோ அவங்க முன் செய்த பாவங்கள் கூட மன்னிக்கப்படுமா. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான், அல்லாஹ்வை நேசிக்கிறோம் நம்ம, அல்லாஹ் நம்மளை மறுபடியும் நேசிப்பான். இதை மாதிரி கான்செப்ட் நம்ம மைண்டில் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் நம்ம ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் எடுத்தோன்னா, எல்லாமே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக எடுத்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வேல்யூலெஸ் தெரியாமல் போயிடும். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கைக்கான இலக்கை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு எதுக்காண்டி அனுப்பியிருக்கான்னா அல்லாஹ் வணங்குறதுக்காண்டி அனுப்பியிருக்கான். இந்த உலகம் நமக்கு சட்டைன் தான், கொஞ்சம் குறுகிய காலகட்டம்தான். இந்த உலகம் நம்மளுக்கு எல்லாமே தந்தால் கூட இந்த ஹாப்பினஸ் மறுமை நாளில் தான் இருக்குது நம்மளுக்கு. அந்த மறுமை நாளை நோக்கி நீங்கள் நேர பாதத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பான் உங்களுக்கு. அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு யார் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ரய்யான் வாசல் மூலியமாக நுழைய வைப்பான். அண்ட் இந்த நோன்பு எவ்வளோ வெற்றிகரமான மாதம்னா இது பர்க்கத்தின் ரஹமத்தினான மாதம் இது. அண்ட் நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இனிமேலும் மென்மேலும் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ரமதானை நம்ம மிக பெரிய சிறந்த ரமதான் ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த ரமதானை சீரியஸாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹதீஸ் அண்ட் குரான் பயானை தெரிஞ்சுப்போம். இன்னும் என் வீடியோ பார்க்க, இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் பெற என் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. எல்லாருக்கும் இந்த ரமதான் மாதம் நன்மையாக அமையக்கூடிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கட்டும், அருள் புரிவானாக அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.